மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக இன்றைக்கும் நேற்று நாளிலே பார்த்த அதே வசனத்தை தான் மீண்டும் நாம் தியானிக்கவிருக்கிறோம். நான் மீண்டும் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இன்றைய மன்னாவின் தலைப்பு, கர்த்தரே நம்பியிருப்போருக்கு சகாயம் வரும். கர்த்தரை நம்பி இருப்போருக்கு சகாயம் வரும். 121 சங்கீதத்திலே பக்தன் தாவீது விதமாக சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவன் நம்பிக்கையோடு அவரை நோக்கி முறையிடுகிறான், அவரை நோக்கி அழைக்கிறான், கூப்பிடுகிறான். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதே தாவீது மீண்டும் சொல்லுகிறான் 138 சங்கீதத்திலே 8 வசனத்திலே, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், மனிதரால் கூடாதது அவரால். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வசனத்திலே ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஆம், எனக்கு அன்பான தேவச்சனமே, அவரால் கூடாத, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. செங்கடலை இரண்டாய் பிளப்பது அவருக்கு லேசான காரியம். மரித்த லாசருவை 4 நாள் பொறுத்து உயிரோடு எழுப்பது அவருக்கு லேசான காரியம். என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையோடு நீ போராடி கொண்டிருந்தாலும், உன் மன விருப்பங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் உன் வேண்டுதலுக்கு செவி கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பது அவருடைய கரத்தில் இருக்கிறது, மனிதனுடைய கரத்தில் அல்ல. நீ அவரை நோக்கி கூப்பிடுவாய் என்று சொன்னால், நம்பிக்கையோடு கூப்பிடுவாய் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது நீங்கள் நம்பினது அவராலே வரும். உங்களுடைய சகாயம் அவரிடத்திலிருந்து வரும். அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும். உண்மையாய் நோக்கி அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யார் என்று சொன்னால், நம்பிக்கையோடு கூப்பிடுகிறவர்கள். நான் இப்போது என் விண்ணப்பத்தை ஏறெடுத்திருக்கிறேன், என்னுடைய காரியம் நிச்சயம் அவராலே வரும், எனக்கு இந்த காரியம் அவராலே நடக்கும் என்கிறதானே ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு அன்னாள் தேவ சமூகத்திலே ஜெபத்தை ஏறெடுத்ததினாலே அவள் கடந்து செல்லும்போது துக்கத்தோடு சென்றாள். ஆனால் வெளியே வரும்போது வேதம் சொல்லுகிறது, அதற்கு பின் அவள் துக்கமாக இருக்கவில்லை. கர்த்தரின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார், என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து விட்டார் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு அவள் வெளியே கிளம்பி சென்றாள். அவள் நம்பிக்கையின்படியாகவே அவளுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தரை நம்புங்கள். இன்றைய தினம் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்குமே ஆனால் வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு. நம்பிக்கை போக நம்பி இருக்கு, நிச்சயம் உங்களுக்கு ஒத்தாசை வரும். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நோக்கி நம்பிக்கையோடு கூப்பிட்டமுடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக, சகாயம் பண்ணுவீராக. ஆண்டவரே, வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மேலாய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற சர்வவல்லமையுள்ள கர்த்தர் அனுகூலமான துணையாக இருப்பீராக. ஆண்டவரே, வேண்டுதலுக்கு செவி கொடுத்து இவர்கள் விரும்புகிற காரியங்கள் நடந்தேறுபடி செய்வீராக. கர்த்தர் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.